இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் பெயர் திட்டக்குழு. சரியா? திட்டக்குழு என்பது மார்ச் 15, 1950 அன்று உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பிற்கு எப்பவுமே தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் தான். அதே மாதிரி துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியும் முக்கியமான ஒரு பதவி. சரிங்களா? இந்த திட்டக்குழுவின் முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குதல். சரிங்களா? திட்டக்குழுவின் உண்மையான தலைவர் என்று அழைக்கப்படும் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவின் துணைத் தலைவர். அந்த வகையில திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவராக பணியாற்றியவர் குல்சாரிலால் நந்தா. அது கடைசி மற்றும் 24வது துணைத் தலைவராக இருந்தவர் மான்டேக் சிங் அலுவாலியா அவர்கள். சரிங்களா? ஏன் அவரை உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திட்டக்குழு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்வது துணைத் தலைவர் தான். அந்த ஃபீல்டு ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பணியை செய்வது துணைத் தலைவர். அதனாலதான் திட்டக்குழுவின் உண்மையான தலைவர் என்று அழைக்கப்படும் நபர் துணைத் தலைவர். சரிங்களா? இந்த திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர். அவரை பாத்தீங்கன்னா பெயர் அளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டக்குழுவின் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குதல். திட்டக்குழுவின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லியில். அந்த இடத்தின் பெயர் யோஜனா பவன் என்று அழைக்கப்படும். இந்த திட்டக்குழுவானது ஆகஸ்ட் 17, 2014ஆம் ஆண்டு அன்று கலைக்கப்பட்டது. இதன் கடைசி முழு நேர தலைவராக இருந்தவர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். இந்த திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நிதி ஆயோக் அமைப்பு.